இந்த 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவான குணாதிசயங்களை பார்க்கலாம். இவங்க ரொம்ப பிளெக்சிபிள் டைப். எல்லா இடத்துலயுமே இவங்க ரொம்ப வளைஞ்சு கொடுத்து போவாங்க. ரொம்ப நெருங்கியவர்கள் கிட்ட தான் இவங்க அடம் பிடிப்பாங்களே தவிர, அடமண்டா இருப்பாங்களே தவிர, மற்றபடி இவங்க வெளி இடத்துல வேலை செய்யற இடத்துலயோ இல்ல புதிய நபர்கள் கிட்ட ரொம்ப பிளெக்சிபிளா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல இவங்களே சொல்லிப்பாங்க, இந்த முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன், நான் ரொம்ப ஸ்டபனா இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை அவங்க மாத்திப்பாங்க. அடுத்ததா இவங்களுடைய பேச்சாற்றல் பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையாவும் கனிவாவும் இருக்கும். அதனால இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. உண்மையான நண்பர்கள் இவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இயற்கையாவே பாத்தீங்கன்னா மனித வசியம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். புதிய நபர்கள் கூட இவங்க கூட எளிதா பழகிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களுடைய பர்சனலான விஷயத்த கூட இந்த தேதிகளில் பிறந்தவங்க கிட்ட அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அடுத்ததா இவங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ஆனா மக்களுக்கு இவங்க மேலதான் நல்ல அட்ராக்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திருமணம் போன்ற ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறாங்க. 1000 ருபீஸ்ல 2000 ருபீஸ்ல ஒரு நல்ல ஷர்ட் போட்டு வர ஒரு நபரை காட்டிலும் இவங்க சிம்பிளா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா இவங்கள சுத்தி தான் மக்கள் கூட்டம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க. அதிகமா உணர்ச்சி வசப்படுவாங்க. அவங்க அன்பையும் அதிகமா காட்டுவாங்க, கோபத்தையும் அதிகமா காட்டுவாங்க. ஒரு நபரை இவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதே நேரத்துல ஒருத்தரை பிடிக்காம போயிட்டா எப்பவுமே அவங்க முகத்திலேயே முழிக்க மாட்டாங்க. அவங்க கூட பேசுறதையே அவங்க விரும்ப மாட்டாங்க. அடுத்ததா இவங்களுடைய கற்பனை சக்தி பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிடத்தக்கது. பெரிய லெவல்ல இமேஜின் பண்ணுவாங்க. கற்பனையிலேயே அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு இமேஜினேஷன் பவர் அவங்களுக்கு இருக்கும். மோஸ்ட்லி அவங்களுடைய கற்பனையிலே இவங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு கற்பனை செய்யறதுல வல்லவர்களா இருப்பாங்க. இவங்களுடைய லட்சியங்கள், அந்த கோல்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்ததா இருக்கும். ரொம்ப தொட முடியாத அளவுக்கான லட்சியங்களும் இவங்க வச்சிருப்பாங்க. கற்பனையிலேயே பாத்தீங்கன்னா பல ஐடியாஸ் இவங்களுக்கு கிடைக்கும். அந்த லட்சியத்தை அடைவதற்கு கற்பனையிலே இவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அடுத்ததா இவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையின் முதல் பகுதி நிறைய கஷ்டங்களை, நிறைய போராட்டங்களை இவங்களை சந்திச்சிருப்பாங்க. நீங்க நிறைய பணம் வச்சிருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வேறு பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். சில பேர் பண ரீதியான பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு போராட்டம் வாழ்க்கையின் முதல் பகுதியில இருக்கும். வாழ்க்கையோட இரண்டாவது பகுதியில அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்க ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க. அடுத்ததா மந்திரம் ஜபிக்கிறது, தந்திர முறைகள், நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட், மனதை பயன்படுத்தி வெற்றி அடைவது எப்படி, இந்த மாதிரியான மெத்தட்ஸ் மேல ரொம்ப அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா ஒரு மெத்தடை இவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க, அடுத்ததா இன்னொரு மெத்தடுக்கு தாவிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாட்கள் அந்த அளவுக்கு தீவிரமா ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. 11வது நாள்ல இருந்து கொஞ்சம் சந்தேகம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சோ நீங்க எப்பவுமே உறுதியோட ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடையோ, தாந்திரிக முறைகளையோ, இல்ல மந்திரங்களையோ நீங்க தொடர்ந்து சொன்னீங்கன்னா 100% வெற்றியை உங்க வாழ்க்கையில நீங்க அடைவீங்க. அடுத்ததா இவங்க கிட்ட தெய்வ பக்தி நிறையவே இருக்கும். சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக சுற்றுலாக்கள் இவங்க போவாங்க. அடுத்ததா நெகட்டிவான குணாதிசயங்களை பார்க்கலாம். அடுத்தது டெசிஷன் மேக்கிங். ஒரு முடிவு எடுக்கிறதுல இவங்க ரொம்பவுமே திணறுவாங்க. 2ஆம் ஆதிக்க எண் கொண்ட எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா ஒரு திறமான ஒரு முடிவை எடுக்கவே மாட்டாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டாலும் அதை உடனடியா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. காலையில ஒரு டெசிஷன் எடுப்பாங்க, அதை சாயங்காலம் மாத்திடுவாங்க. அந்த உறுதித்தன்மை அவங்க கிட்ட இருக்காது. இந்த டெசிஷன் மேக்கிங்ல அவங்க எடுத்துக்கிற அந்த டைம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த தாமதம் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் தாமதமா தான் கொடுக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப அதிகமா கோவப்படுவாங்க. தன்னை விட உயர் அதிகாரிகள், மேலதிகாரிகள் கிட்ட கூட தன்னுடைய கோபத்தை உடனே காமிச்சிருவாங்க. ஆனா அதற்கு பின்னாடி வரக்கூடிய அந்த விளைவுகளை பொறுமையா யோசிப்பாங்க. அதை நினைச்சு பயந்துகிட்டே இருப்பாங்க. தன்னுடைய மனசுக்குள்ள அந்த விஷயத்தையே நினைச்சு ரொம்ப நாளைக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய உண்மையான நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்த நண்பர்கள் கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ ஒப்படைக்கணும்னா கூட இவங்களுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேலையை அவங்க கரெக்டா முடிப்பாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில இவங்களே அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அடுத்ததா இவங்களுடைய மனம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாவே இருக்காது. 2ஆம் ஆதிக்க எண் சந்திரனை குறிக்கும். சந்திரன் மனதுக்காரகன்னு சொல்லுவாங்க. இவங்களோட மனம் எப்பவுமே அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கற்பனையிலேயே இருக்கும். ஒரு நல்ல விஷயம் நடந்திருந்தா கூட கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷப்படுவாங்க. உடனே நடக்காத கெட்ட விஷயங்கள் நடந்துருமோ அப்படின்னு ரொம்ப பயந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இவர்களுடைய வெற்றிக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் காரணமா இருப்பாங்க. தோல்விக்கும் பெண்கள் தான் காரணமா இருப்பாங்க. அதனால பெண்கள் விஷயத்துல நீங்க எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும்.
அடுத்ததா இவர்களுடைய கல்வி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப டாப்லயும் இருக்க மாட்டாங்க, அதே நேரத்துல ரொம்ப கீழ்மட்டத்திலயும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆவரேஜா இவங்க படிப்பாங்க. கொஞ்ச விஷயம் இவங்க படிச்சாலும் ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட உள்ளார்ந்து படிப்பாங்க. சில விஷயங்கள் இவங்க கத்துக்கிட்டாலும் அதை முழுமையா கத்துப்பாங்க. இவங்க படிச்ச படிப்புக்கும் இவங்க செய்யற வேலைக்கும் சில நேரங்கள்ல சம்பந்தம் இல்லாம இருக்கும். அடுத்ததா தொழில் மற்றும் உத்தியோகம். இவங்க எப்பவுமே நிரந்தரமா ஒரு கம்பெனில வேலை செய்யவே மாட்டாங்க. அப்பப்போ கம்பெனிஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதன் காரணமா வேற வேற கம்பெனிஸ்க்கு இவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. தொழில் பண்றவங்களா இருந்தா கூட கூட்டு தொழில் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த பிசினஸ் உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. நீங்க தனித்து, அதாவது நீங்க தனியா ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க மட்டுமே அதை ஃபுல்லா டேக் கேர் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த பிசினஸ்ல உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கை. நீங்க எப்பவுமே கூட்டு குடும்பத்தை விரும்புவீங்க. அம்மா மேல ரொம்ப பிரியமுள்ள நபரா இருப்பீங்க. உங்களுக்கு தாய்ப்பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். திருமண வாழ்க்கை பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு காதல் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கு. மேலும் இரண்டாம் ஆதிக்க எண் இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா காதல் வயப்படுவார்கள். திருமணத்துல முடியுதோ இல்லையோ, ஆனா காதல் வயப்படுவார்கள். திருமணத்துக்கு பிறகு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இதற்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. உங்களுடைய அந்த சந்தேகமும் நம்பிக்கை இல்லாத மனமும் தான் இதற்கு முக்கிய காரணம். அதே நேரத்துல திருமணத்துக்கு பிறகுதான் இந்த இரண்டாம் இலக்க எண் கொண்டவர்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் அந்த அளவுக்கு பெரிய நிலைக்கு போகும். மனைவியால ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்கள் தான். அடுத்ததா இவர்களுடைய உடல்நிலை. இந்த உடல்நிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீர் உறிஞ்சும் தன்மை இவர்களுடைய உடலுக்கு இருக்கும். நிறைய தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தாகம் அடங்கவே அடங்காது. நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது நீர் ஆகாரங்களை நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உணவு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிடுற உணவு ரொம்ப சிம்பிளா இருந்தா கூட அதுல இருக்கிற உப்பு, காரம் இத பத்தி எல்லாம் டீடைல்டா புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிடுறது மட்டும் இல்லைங்க, குக்கிங்ல, சமைக்கிறதுல இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கும். நல்லா நிறைய பேருக்கு சமைச்சு கொடுக்கணும், அந்த சமையல் மூலமா நிறைய பாராட்டுகள் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு கண் ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பார்வை குறைபாடு இருக்கும். நிறைய பேர் கண்ணாடி அணிகிறவங்களா இருப்பாங்க. அதற்கு பிறகு கோல்டு இவங்களுக்கு ரொம்ப சாதாரணமா வரும். சளி, இரும்பல் இந்த மாதிரியான விஷயங்கள் ரெகுலரா இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு, டாலரேட் பண்ணிக்கவே முடியாத அளவுக்கான தலைவலி இவங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தலைவலி இருக்கும். ஏன்னா இவங்களுடைய மனம் பாத்தீங்கன்னா ஒரு அலைப்பாயும் நிலையிலேயே இருக்கும். இதன் காரணமா தலைவலி கட்டாயம் இவங்க அனைவருக்கும் ஏற்படும். அதற்கு பிறகு சில பேருக்கு பற்கல்ல பிரச்சனை இருக்கும். பல் பிரச்சனையும் சில பேருக்கு இருக்கும்.